ஒன் டு ஒன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா திருச்செந்தூர் சௌகார்த்திகா சுவாமிநாதன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாவே குரு பயிற்சி அப்படின்னு ஆரம்பிச்சாலே எல்லாருமே சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, குரு வந்துட்டாரு, கவலையே கிடையாது, கொட்டி கொட்டி கொடுக்க போறாரு, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பயிற்சியும் அப்படிதான் இருக்கா மேம் எல்லா ராசிக்காரர்களுக்கும்? பொதுவா எப்பவுமே ஒரு 80% எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா இந்த தடவை வந்து 100% இருக்கும். ஏன்னா அவங்க குரு வந்து மிதுனம்ல இருந்து கடகத்துக்கு போறாங்க. ஸோ அஸ் யூஷுவல் எல்லாருக்குமே தெரியும், கடகம்ன்றது குரு வந்து உச்சம் பெறுகிற ஒரு வீடு. ஸோ அப்படின்றப்போ அவரோட ஃபுல் எஃபிஷியன்சியும் எஃபிகசியும் அதுல தெரியும். அதாவது 100% ரிசல்ட்ஸ் எது எடுத்தாலும் 100% உங்களுக்கு. சோ அப்போ எந்த பொசிஷன்ல இருந்தாலுமே சாதகமா இருந்தாலும் சரி பாதகமா இருந்தாலும் சரி, போன இப்ப மிதுனம்ல இருக்கும்போது ஒரு 80% இருந்ததுன்னா இங்க இருக்கும்போது ஒரு 100% வந்து பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே இருக்கும். கண்டிப்பா 100% எல்லா ராசிகளுக்குமே அது கரெக்டா அமையும்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுதுன்னு பாக்கலாமா? கண்டிப்பா. அடுத்ததா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? சிம்மராசி நேயர்களுக்கு எல்லா கிரகமும் சாதகமா தான் இருக்கு, சனி பகவானை தவிர. ஏன்னா அந்த அஷ்டமத்து காலத்துல வந்து நல்லா வச்சு செஞ்சிருவார் சனி பகவான். பட் இந்த குரு பயிற்சியில இருந்து கொஞ்சம் இந்த ஒரு வருட காலம் ஜூன் மாசத்துல இருந்து நல்லாவே இருக்கும் சிம்மராசி நேயர்களுக்கு. அதனால பயப்பட தேவையில்லைன்னு சொல்றீங்க? ஆமா, சுபவிரயம் ஆகக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்துல. அந்த பொசிஷன்ல தான் வந்து சிம்மராசிக்கு அவங்க வராங்க. ஸோ சுப செலவுகள், அதாவது வீட்டுல வந்து ஒரு கல்யாணம் நடக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது காது குத்து வைக்கிறது, அத சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது, வளைகாப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான குழந்தையோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, எனிதிங் இட் கேன் பி. கண்டிப்பா ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். ஆமா, அதனால சுபவிரயம் ஆகும். இந்த வீடு மனை வாங்குதல் இதெல்லாமே வந்து சுப செலவுகள் தான். ஸோ அதெல்லாமே இந்த காலகட்டத்துல கை கூடக்கூடிய காலகட்டம். கண்டிப்பா மேம். இப்போ இவங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 3 விஷயம் உங்க வாழ்க்கையவே அப்படியே தலைகீழ புரட்டி போட போது, ரொம்ப பாசிட்டிவா இருக்க போது, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க அப்படின்னு சொன்னா எந்த விஷயங்களா இருக்கு? முக்கியமா வந்து சொல்லணும்னா பிஆருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா, வெளிநாட்டுல வாழ்றவங்க. ஸோ அவங்களுக்கு இப்ப தேவையான அந்த பிஆர் கிடைக்கும், அதுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் கிடைக்கும், விச் இஸ் வெரி குட். இந்த காலகட்டத்துல விசா அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அது கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா 100% அது அப்ளை பண்ணாங்கனாலே கிடைச்சிடும். இவ்வளவு நாள் இழுத்தடிச்சிருந்தது கூட இப்போ நீங்க அப்ளை பண்ண உடனே கிடைச்சிடும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, அதிக அளவுல பணம் வரும். ஸோ பினான்சியல்ஸ் வந்து ரொம்ப ஹை ஃப்ளோல இருக்கும். ஆனா இவங்க சேனலைஸ் பண்ணணும் அதை கரெக்டா. நான் சொன்ன மாதிரி வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கரெக்டான விஷயத்துல செலவு பண்ணாங்கன்னா விரயங்கள்ல அனாவசிய செலவுகளை தவிர்த்திடலாம். அப்கோர்ஸ் இப்ப சுப விரயம்ன்றதுனால கண்டிப்பா ஒரு கல்யாணம், வளைகாப்பு, இல்ல யாருக்காவது பிறந்த நாள், இந்த மாதிரி செலவுகளும் நடக்கும். இதையும் மீறி அனாவசிய செலவுகளை வந்து தடுக்கிறதுக்கு அதை கரெக்டான பாதையில அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா ஒரு பிளாட் வாங்குறதோ, இல்ல வீடு வாங்குறதோ, இல்ல கோல்டுல இன்வெஸ்ட் பண்றது, சில்வர்ல இன்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் வந்து அவங்க பண்ணாங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காலகட்டத்துல. குடும்பத்தோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நல்லா. இது வரைக்கும் ஆபீஸ்ல இருந்து லேட்டா வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து நல்ல ஒரு குழந்தைங்களோடையும் குடும்பத்தோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் கரெக்டா வரும். கணவன் மனைவி 2 பேருமே வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஆனா அதை பாசிட்டிவா ஆக்கிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏன்னா இப்ப இந்த அஷ்டமத்து சனின்றதுனால பிரிவுகள் வரக்கூடிய காலகட்டம், கணவன் மனைவிக்கு வந்து கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய காலகட்டம். சோ அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நீங்க எப்படி இருக்கணும்ன்றதை நீங்க பாத்துக்கணும். மனைவியா இருந்தா கணவன் அன்போட பாத்துக்கணும், கணவனா இருந்தா மனைவிய அன்போட பாத்துக்கணும். கண்டிப்பா ஈகோ கிளாஷஸ் எல்லாம் இல்லாம இருக்கணும், வார்த்தைகள் கவனமா யூஸ் பண்ணணும். இதெல்லாம்
கண்டிப்பா மேம். நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்கோம். ஆமா. எந்த விஷயத்துல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும்? தப்பி தவறி கூட இதை செஞ்சிடாதீங்க, வேண்டாம் அப்படின்னா என்ன விஷயங்கள்? தூக்கம். தூக்கத்துக்கு எடுத்துக்க கூடாது. ஆஹ் இப்ப தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டா அது நிறைய விஷயத்துக்கு வழிவகுக்கும். நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் வரும் அதனால. இன்சோம்னியா, உம் தூக்கம் அது கெடுறதுனால ஒரு வருது. நோயா போய் மாறதுல கூட வாய்ப்புகள் அசிடிட்டி இருக்கு. கூட தூக்கம் இல்லாதனால வரும். உம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். நம்மளோட ஹோல் டேவோட மெட்டபாலிசமே வந்து போயிடும். நம்மளோட சிந்திக்கும் திறன் வந்து கம்மியாயிடும். தூக்கம் கம்மியாக ஆக ஆக நம்ம மூளையோட வேலையே வந்து, ஏன்னா அதுக்கு ரெஸ்டே கொடுக்கலன்னா என்ன ஆகும்? டயர்ட் ஆகிடும் ரொம்ப. ஆமா. சோ அதை வந்து ரொம்ப கவனமா இந்த காலகட்டத்துல பாத்துக்கணும். முக்கியமா கேட்ஜெட்ஸை தவிர்க்கணும். தூங்குற நேரத்துல வந்து தயவு செஞ்சு இந்த கேட்ஜெட்ஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணவே கூடாது. உம் ஏற்கனவே தூக்கம் வராது கிரக அமைப்புகள்னால, இப்ப இன்னும் சுத்தமா இத போனை பாத்துக்கிட்டே பிரச்சனையா உட்கார்ந்திருக்க ஆமா, கூடாது. அந்த மாதிரி ஆயிடும். அதே மாதிரி இப்ப வீடு வந்து இப்ப இன்டீரியர் பண்றீங்க, ஏதாவது ஆல்டர் பண்றீங்க அப்படின்னா, ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த ஜூனுக்கு அப்புறம் அதை நீங்க வந்து ஆரம்பிக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். தடங்கள் எதுவும் ஏற்படாம இது கண்டினியூஸா வந்து, ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல இந்த ஃபண்ட் வரல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாம உம் கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அந்த லோன் சாங்ஷன் ஆகி அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா மேம். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல வந்து ஜூன் மாதம் அப்புறம் இந்த ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பண்ணாங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன்களை வந்து கொடுக்கும். கவனமா இருக்கக்கூடிய விஷயங்களையும் சொல்லிட்டோம். இல்ல இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமான அமைப்புகள் தான் இருக்கு, நல்லதுதான் நடக்க போதும்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி காலத்துல இன்னும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு இவங்களுக்கு உகந்ததா இருக்கும்? முக்கியமா வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணணும். குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி என்னால போக முடியல அப்படின்னா, வீட்டுல வந்து இழுப்ப எண்ணெய் இருக்கு, அந்த எண்ணெயில விளக்கேத்தணும். சோ நம்ம குலதெய்வத்தோட அருள் வந்து பரிபூர்ணமா இழுப்ப எண்ணெயில விளக்கேத்தினா கிடைக்கும். தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும். காயத்ரி மந்திரம் ஜபம் பண்றது, 108 தடவை ஜபமாலை ஒண்ணு வச்சுக்கிட்டு பண்றது, எண்ணிக்கிட்டே வரணும். எண்ணி 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 கரெக்டா அந்த கவுண்ட்ல வந்து பண்றது எல்லாமே ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நம்ம படுக்கிற பெட் பக்கத்துல ஒரு பவுல்ல சந்தன கட்டை இல்லைன்னா வந்து பவுல் ஃபுல்லா வந்து கல்லுப்போ வச்சுட்டு படுக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த நெகட்டிவிட்டி, அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ், தூக்கமின்மை இது எல்லாமே போயிடும். பட் ரெகுலரா அதை பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு எனக்கு பலன் கிடைக்கல சொல்லக்கூடாது. கல்லுப்பா இருந்தா அதை மாத்திக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை மாத்தி அதை நம்ம கையில படாம அதை தண்ணியில அப்படி கரைச்சிடணும். சிங்க்ல அப்படி அதை போட்டுட்டு தண்ணியை திறந்து விட்டா அது போயிடும், கரைஞ்சிரும். நம்ம தொட்டா அந்த நெகட்டிவ் எனர்ஜில நமக்கு வந்துடும் இல்லையா? ஏன்னா அது வந்து கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு கல்லுப்புக்கு, நெகட்டிவ் ஆராவ. சோ அது ஒண்ணு. அதே மாதிரி வெங்காயம் வந்து கட் பண்ணி கிச்சன்ல வைக்கிறது, ஓப்பன்ல அப்படியே பெரிய வெங்காயத்தோட வந்து கட் பண்ணி கிச்சன்ல வச்சுட்டு காலையில எடுத்து தூக்கி போட்டுறணும். So it will absorb all the negative energy அதெல்லாமே. அதே மாதிரி நண்பர்களுக்கு கடன் கொடுக்க கூடாது இந்த காலகட்டத்துல. கொடுத்தா திருப்பி வராது. வரலன்னா மன கஷ்டம். வராதுன்னா வாழ்க்கை ஃபுல்லா வராது இல்ல, ஒரு 2.5 ஆண்டுகளுக்கு வந்து அஷ்டமத்து சனி காலகட்டம். முன்னோக்கி போனாலும் சரி பின்னோக்கி போனாலும் சரி, பட் மெஜாரிட்டி வந்து இந்த பீரியட் தான் இருக்கும். அஷ்டமத்துலதான் சனி இருக்க போறாரு. சோ ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா நண்பர்கள் உறவினர்களுக்கு கடன் கொடுக்காம இருக்கிறது. உங்களால முடிஞ்சா அப்படியே கொடுத்துடணும். திருப்பி அதை எதிர்பார்த்துட்டு அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சுட்டு இருந்தா நீங்க ஒரு பிரச்சனைல மாட்டுப்பீங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள். டெய்லி வாக்கிங் போறது, அநாத ஆசிரமத்துக்கு போய் ஆர்ஃபனேஜ்க்கு போய் அவங்களுக்கு ஏதாவது வாங்கி தேவையான டொனேஷன் பண்றது, ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு வந்து ஹெல்ப் பண்றது, பிசிக்கலா ஹெல்ப் பண்றது, அதெல்லாமே வந்து ஒரு சிறப்பான பலன்களை சிம்மராசினியர்களுக்கு இந்த கண்டிப்பா மேம். இப்ப நீங்க அந்த சந்தன கட்டை சொன்னீங்கல்ல மேம், உப்புனா நம்ம எடுத்து போட்டுடலாம், சந்தன கட்டை எப்படி மேம் பண்றது? அது இந்த கடையில வந்து சின்ன கட்டை ஒண்ணு கிடைக்கும். ஓகே, அதே ஒரு பவுல்ல வச்சு அது வச்சா போதும். எவ்வளவு நாளுக்கு அது மாத்தணும்? அந்த சந்தன கட்டையெல்லாம் மாத்தவே தேவையில்லை. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு 7 நாளைக்கு ஒரு தடவை பசும்பால் அதை முக்கி எடுத்துட்டு தண்ணியில கழுவிட்டு திருப்பி அதை அங்க வச்சிடலாம். அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம பாலோட கலந்து பாசிட்டிவ்காக மறுபடியும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அது தேவையில்லை.
பட் இருந்தாலும் இதை பண்ணா இன்னும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் கண்டிப்பா சிம்மராசி நேயர்களுக்கு. ஸோ இந்த குரு பயிற்சி காலகட்டம் மட்டும் இல்ல, இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு சுபிக்ஷமா இருக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆல் தி வெரி பெஸ்ட்.